கொடுக்கிறது. அடுத்து குரு சந்திர யோகம். இதை சில இடங்கள்ல கஜகேசரி யோகம்னு சொல்லலாம். இருந்தாலும் குரு சந்திர யோகம். குரு சந்திர யோகம். இந்த குரு சந்திர யோகம் என்பது அதே கான்செப்ட். குரு பிளஸ் சந்திரன், இந்த ரெண்டு கிரகங்களும் தொடர்புல இருக்கிறது 15 டிகிரில இணைவு பார்வை. குருவோட இணைஞ்சு இணைவு பார்வை, இணைவு பார்வை. இந்த கான்செப்ட் வந்து குரு சந்திர யோகம். சந்திரன் என்ன கொடுக்கிறார்? சந்திரன் வந்து மனோகாரகர், தாயை குறிக்கக்கூடிய காரகர், சேவையை குறிக்கக்கூடிய காரகர் இந்த சந்திரனா வர்றார். இப்ப இந்த குரு சந்திர தொடர்புல இருக்கிறவங்களுக்கு, இந்த யோகம் இருப்பவர்களுக்கு சமூகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து காப்பாத்தி ஜாதகரை கொண்டு போயிடுவார். உறுதியான மனம் கொண்டவர், முடிவுகளை சரியாக எடுக்க தெரிந்தவர். இந்த குரு சந்திர யோகம் கொண்டவருக்கு எவ்வளவு டஃபஸ்ட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரியான முடிவுகளை எடுக்கக்கூடியவராக இருப்பார். சந்திரன் சேவையை குறிப்பதனால இந்த குரு சந்திர யோகம் கொண்டவர்கள் இணக்கமான குணம், எல்லோரிடமும் பரிவு காட்டக்கூடிய குணத்தை கொண்ட நபராக இருப்பார். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குருச்சந்திர யோகம் இருப்பவர்கள் பெண்களால் ஆதாயம் உண்டு. பெண்களாக இருந்தாலுமே சக பெண்களால் ஆதாயத்தை இது கொண்டு வந்து சேர்க்கிறது. அதுபோல் தாயினால் ஆதாயத்தை கொடுக்கிறது. சில பேருக்கு நான் பாதிக்கப்பட்டிருந்தா தாய் இருக்கிறது இல்லை. இருப்பினும் இந்த குருச்சந்திர யோகம் வாழ்க்கையில் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் ஒரு நபரை கோச்சார அமைவுகளின் அடிப்படையில அறிமுகமாகாத நபர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அறிமுகமே ஆகாத நபர் உங்களுக்காக பரிவு காட்டி உங்களை அந்த பிரச்சனையில இருந்து மீட்டு கொண்டு வருவார். அப்ப குருச்சந்திர யோகம் இருப்பவர்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு நிவர்த்தி கிடைச்சு விடுகிறது. அந்த பிரச்சனையிலிருந்து ஜாதகரை கொண்டு வந்துருது. கம்பேக் ஒரிஜினலுக்கா அவரை எந்த பிரச்சனையும் இல்லாம மறுபடியும் கொண்டு வந்து விடுகிறது. அடுத்ததாக இந்த 3